அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் பல வகையான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டம் நிறைந்த சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேளையை குரு பகவான் மாற்றி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு பகவான். பாக்யாதிபதியும் மோட்சக்காரகனுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு வக்ரகதியில் வலம் பெறுவதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எந்த ஒரு கிரகத்தையும் தனது பார்வையால் பார்த்தால் அதை சுபத்துவம் நிறைந்தவையாக மாற்றிவிடுகிறாருங்க. எந்த ஒரு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் விலகி நிறைந்த நன்மை உள்ளதாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிக வலுவாக 5ஆம் பார்வையை 7ஆம் இடத்திலும் 7ஆம் பார்வையை 9ஆம் இடத்திலும் 9ஆம் பார்வையை 11ஆம் இடத்திலும் பதிக்கிறார். 11ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு பகவான் பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் வலம் பெறுகிறார். குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. இப்படி குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிவதால் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையின்றி கைகூடும். 4 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த செய்திகள் நிச்சயமாக அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் நிச்சயமாக விளக்குவதோடு மட்டுமல்லாது லாபத்தை பார்ப்பதால் பல வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் தற்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக 4இல் இன்னும் சில மாதங்களில் உச்சம் பெற போகிறாருங்க. மே 26ஆம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார். சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அதற்கு முன்னதாக உச்சம் பெறுகிறார் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில். எனவே நன்மை நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. சரியாக தவறவிடாமல் இந்த வேளையை மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் இந்த வேளையில் பல்வேறு வகையான சிக்கல்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் பல காரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சிக்கி தவித்திருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற சூழலையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொண்டு வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு கொசு ஒன்று இந்த உலகத்தில் ஜனனிக்கிறது. அந்த கொசுவானது பிறந்ததற்கு பிறகு தாயிடம் சொல்லிவிட்டு வெளியே வருகிறது. வெளியே வந்த அந்த கொசுவை பார்த்து மக்கள் அதன் அருகாமையில் வரும்போது இரு கைகளுக்கிடையே நசுக்கிவிட வேண்டும் என்று அதை அடிக்கிறார்கள். அதில் அடிக்கும் போது அதிலிருந்து தப்பித்து மேலே உயர பறந்து அங்கிருந்து சென்று விடுகிறது. இது போன்று பலரிடம் அந்த கொசு பக்கத்தில் செல்லும் போது அதை அடிப்பதற்காக இரு கைகளை கொண்டு அதை நசுக்கி விடலாம் என்று இரு கைகளுக்கு மத்தியில் அதை நசுக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து தப்பித்து எப்படியோ அந்த கொசு மீண்டும் தனது தாயிடம் சென்று விடுகிறது. தாயிடம் சென்றதற்கு பிறகு அந்த கொசுவின் தாய் அந்த கொசுவிடம் இந்த உலகத்தின் ஜேர்னி, இந்த உலகத்தை சுற்றி பார்க்க போனாயே, அது எப்படி இருந்தது என்று கேட்க அந்த கொசுவானது சொல்கிறது, நான் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கும் போது பல மனிதர்களை பார்த்தேன். அவர்கள் அனைவரும் என்னை கைதட்டி உற்சாகப்படுத்தினார்கள். அதனால் நான் இன்னும் உயரமாக பறந்து இங்கு வந்தேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தனது தாயிடம் அந்த கொசு சொல்கிறது. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் பல வேதனைகள், அவமானங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவை சூழ வந்தாலும் கூட அதிலிருந்து
உண்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் அந்த கொசு தனக்கு வந்த ஆபத்தையும் மக்கள் பாராட்டுகிறார்கள் என்று எப்படி அது நேர்மறையான எண்ணத்துடன் எண்ணி பிரச்சனைகளை அணுகுகிறதோ அது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளை நேர்மறையான எண்ணங்களுடன் சிந்தனைகளுடன் செயல்படுத்த முயற்சி செய்யும் போது பெரிய அளவிலான நெருக்கடிகள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் நிச்சயமாக உங்களை தேடி நல்ல செய்தி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையான காரிய தடைகள் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களை விட்டு விலகுகிறது. எளிதில் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி நிச்சயமாக வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. கவலைகளை நீக்கக்கூடிய வகையில் குருவின் வக்ர நிவர்த்தி வருமானத்தை உயர்த்தி தரும் தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் நிறைந்திருந்தாலும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று சனிக்கு நேர் எதிராக வலம் வருவதால் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீண் செலவுகள், அலைச்சல்கள், சிரமங்கள் இந்த தருணத்தில் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக கைகூடுவதோடு அதிர்ஷ்டம் தேடி வரும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான நிர்பந்தங்களை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை பொறுப்புகள் அதிகரித்தாலும் பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மாற்றி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான கசப்பை நிற்றிலுமாக விலக்கி இந்த தருணத்தில் பல பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. தடை தாமதம் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறையில் ஏற்படக்கூடிய அசாதாரண காரியங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குருவின் சுப பார்வை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வியாபாரம், தொழிலில் இருந்த அதிருப்திகள் மாறும். கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை தேடி வருகிறது. எட்டா கனி என்று சொல்லப்பட்ட பல விஷயங்களை எட்டி பிடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் தருணமாகவும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் குரு வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் திரும்புவதால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் சிறப்பாக கைகூடும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள குரு வக்ர நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். இயன்றால் ஆலங்குடி திருத்தலம் சென்று நிச்சயமாக குரு பகவானை தரிசிப்பது மிக சிறப்பான மாற்றத்தை மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும்.